வெல்கம் டு ஜஸ்ட் பை யூ தமிழ். இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பொங்கல் ரெசிபி வீடியோ. வெறும் 4 ஸ்பூன் நெய்யும் 10 முந்திரி இருந்தால் போதும், வீட்டிலேயே ஹோட்டல் டேஸ்ட்டில் ஒரு பொங்கலை செஞ்சிடலாம். முக்கியமாக இந்த பொங்கல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா செய்கிற பொங்கல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி 2 கப், பச்சைப்பயிறு 1 கப், கடுகு 1 ஸ்பூன், உளுந்து 2 ஸ்பூன், மிளகு 3 ஸ்பூன், சீரகம் 3 ஸ்பூன், பெருங்காயம் 1/4 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, பச்சை மிளகாய் 3, கருவேப்பிலை 3 கொத்து, இஞ்சி ஒரு 2 இன்ச் அளவு, நெய் 4 ஸ்பூன், சூரியகாந்தி எண்ணெய் இல்லைன்னா சமையல் எண்ணெய் 5 ஸ்பூன், முந்திரி 10, தண்ணீர் அளவு 1 கப் அரிசிக்கு 5 கப் தண்ணி. தண்ணீர் அளவு பார்த்தீங்கன்னா, பொன்னி பச்சை அரிசியாக இருந்தால் 1 கப் அரிசிக்கு 5 கப் தண்ணி எடுத்துக்கணும். அதுவே ரேஷன் அரிசியாக இருந்தால் 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி எடுத்துக்கணும். இந்த மெஷர்மெண்ட்டு பொங்கல் நல்லா தளன்னு ஹோட்டலில் இருக்க மாதிரி வர்றதுக்கு தான். 2 கப் பொன்னி பச்சரிசிக்கு 1 கப் பாசிப்பருப்பு சரியாக இருக்கும். அரிசியும் பருப்பையும் தனித்தனியாக க்ளீன் பண்ணி தூசுலாம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக்கரில் பாசிப்பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். பாசிப்பருப்பு கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, கருகவும் கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம். எண்ணெயோ நெய்யுமோ இதில் சேர்த்து வறுக்கக்கூடாது. நம்ம வறுக்கிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, பாசிப்பருப்போட ரா ஸ்மெல் போகணும். பாசிப்பருப்பு சூடானதும் அரிசியை நம்ம போட்டுட்டு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் திருப்பி கலரி விடணும். அரிசியோட பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம கிளறி விட்டுக்கிறோம். அரிசியும் பருப்பும் நல்லா சூடு ஆனதும் நம்ம வேற பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு அந்த அரிசி பருப்பையுமே 1லேருந்து 3 வரைக்கும் நல்லா தண்ணி விட்டு கழுவி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஊற வைக்கக்கூடாது. 2 கப் அரிசி எடுத்துக்கிறதுனால நான் 1 கப்புக்கு 5 கப் தண்ணின்னு 11 கப் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ ஃப்ளேமை மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேமுக்கு வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடாயிட்டு இருக்கு. அடியில் சின்ன சின்னதாக பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. பபிள்ஸ் நல்லா மேலே வரும்போது நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க அரிசி பருப்பையும் இப்போ இதில் போட்டுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் நெய், தேவையான அளவு உப்பு, போட்டு நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி வச்சு விசில் வச்சிட வேண்டியதான். நமக்கு கரெக்டாக ஒரு விசில் வந்தால் போதும். நீங்கள் குக்கரை மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தாளிக்க தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம்.
கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், ஃபர்ஸ்ட் சீரகமும் மிளகியும் ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்துக்கிறோம். அது கூட பெருங்காயத்தூள் எடுத்துக்கிறோம். அப்புறம் 2 ஸ்பூன் கடுகு. அதுக்குள்ளே குக்கர் விசில் விட்டுருச்சு, அதனால் கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. அப்புறம் உளுந்து, அப்புறம் கொஞ்சம் போல முந்திரி. ஒரு சின்ன வாணல்ல 3 ஸ்பூன் நெய்யும் 5 ஸ்பூன் சமையல் எண்ணெயும் ஊற்றி வச்சுப்போம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு பொரிக்க விடணும். கடுகு பொரிஞ்சதும் அதில் உளுந்து போட்டுப்போம். உளுந்து நல்லா செவக்கணும். உளுந்து செவந்ததுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சிருந்த சீரகம், மிளகு, அப்புறம் பெருங்காயத்தூள், முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு நம்ம இன்னும் செவக்க விடணும். அதுக்கப்புறமா எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலையை போட்டுக்கிறோம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் இஞ்சி போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய். இஞ்சியும் பச்சை மிளகாய் லாஸ்ட்டாக போடுறதுனால அதோட ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லாவே இருக்கும் பொங்கலில். அதனால அதை கடைசியாக போட்டுக்கிறோம். முந்திரி நல்லா செவக்க செவக்க வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணுவோம். குக்கர் பொங்கல் நல்லாவே வெந்திருக்குங்க. இப்போ தாளிப்பு அதில் எடுத்து போட்டுக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி விட வேண்டியதான். இப்போ நீங்க உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு இங்க கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான ஹோட்டல் டேஸ்ட்ல பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அது கூட சூப்பரான தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டா இருந்தது. இது கிட்ஸுக்குமே ரொம்ப பிடிச்சமான ரெசிபியாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்கள் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.